எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்க. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு இனிய காலை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் நீங்கள் விரும்பி தேடுகின்ற அன்பையும் அருளையும் சமாதானத்தையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தரட்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். நல்ல நிலத்தில்தான் விதைகள் விதைக்கப்பட்டது. ஆனால் எல்லா விதையும் ஒரே பலனை தரவில்லை. நிலம் ஒன்றுதான், மண் ஒன்றுதான், கொடுக்கப்பட்ட வளங்கள், உரம், நீர் எல்லாம் ஒன்றுதான். ஆனால் விதைகள் கொடுத்த பலன் வித்தியாசமாக இருந்தது. எனவேதான் யாரும் யாரோடும் யாரையும் ஒப்பிட வேண்டிய தேவையில்லை. யாரும் யாருக்கு நகல் அல்ல, யாரும் யாருடைய செராக்ஸ் அல்ல. எல்லாருடைய உள்ளங்கையும் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. இந்த உலகத்திலே யாருடைய உள்ளங்கை ரேகையும் யாருடைய கருவிழி அந்த ரேகைகளும் ஒரே போல இருப்பதில்லை. அதனால தான் ஆதார் கார்டுக்கு என்ன எடுக்கிறோம், முகம் தெரியலனாலும் கருவிழியை ஆதாரமாக எடுக்கின்றோம். என்றால் யாருடைய கருவிழி ரேகைகளும் அதே போல உள்ளங்கை ரேகைகளும் ஒன்றல்ல, ஒரே போல இருப்பதே கிடையாது. என்றால் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தனித்தன்மை வாய்ந்தவர்களாக அவருடைய திட்டத்திற்கு ஏற்பத்தான் நம்மை படைத்திருக்கின்றார். எனவே யாரும் யாரோடும் ஒப்பிட வேண்டிய தேவையில்லை. யாரும் யாரை பார்த்து பொறாமைப்பட வேண்டிய தேவையில்லை. எனக்கு இருக்கிறது அல்லது எனக்கு இல்லை என்று நாமே தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே செல்ல வேண்டிய தேவையில்லை. அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வளங்களை பயன்படுத்தி மனநிறைவோடு வாழ்வது மிக முக்கியமானது. ஏனென்றால் எல்லாரும் பலன் தரத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பலன் கொடுப்பது வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் கொடுப்பதற்குரிய முயற்சிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கே சிக்கல் வருகிறது என்றால், நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விவிலிய மாந்தரை அறிமுகம் செய்கின்றேன். பிலேயாம், ஆங்கிலத்திலே பாலாம் என்று சொல்வார்கள், தமிழிலே பிலேயாம் என்கின்ற ஒரு மனிதர். அதாவது இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, கடவுளோடு இருந்து கடவுளை விட்டு அகன்று நாம் செல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்க முடியாது. அது மட்டுமல்ல, கடவுள் விரும்பாத ஒன்றை நாம் செய்கின்ற பொழுது, கடவுள் விரும்பாத ஒரு இடத்திற்கு நாம் செல்லுகின்ற பொழுது நாமும் வீழ்ச்சி அடைகின்றோம். நம்மோடு இருக்கக்கூடியவர்களை நாம் வீழ்ச்சி அடைய செய்கின்றோம். நாம் செல்லக்கூடிய இடத்திலும் வீழ்ச்சியை கொண்டு வருகின்றோம். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம்தான் இந்த பாலாம் இறைவாக்கினர். நான் இந்த விவிலிய நிகழ்வை என்னுடைய 6ஆம் வகுப்பிலே மறைக்கல்வி ஆசிரியர், இன்றைக்கும் எனக்கு பசுமையான நினைவு இருக்கிறது, ஒரு படிக்கட்டிலே உட்கார்ந்து அந்த ஆசிரியர் சொன்ன கதை தான் பாலாமின் கழுதை பேசியது. கழுதை எப்படி பேசும் என்று அந்த கேட்ட கேள்வி எனக்கு இன்னும் நினைவுக்கு வருகிறது. எனவே நான் அந்த வயதில் 6ஆம் வகுப்பில் படித்து கற்றுக்கொண்ட அந்த கதை இன்றைக்கு நான் நேற்றைய தினத்தில் உட்கார்ந்து வாசிக்கின்ற பொழுது புதிய விதமான சிந்தனைகளை எனக்கும் தருகிறது, உங்களுக்கும் தருகிறது. எண்ணிக்கை நூல் 22வது அதிகாரம் முதல் நாம் இந்த பாலாம் அல்லது பிலேயாம் இறைவாக்கினரை பற்றி பார்க்கின்றோம். எகிப்திலிருந்து கானான் தேசம் நோக்கி பயணம் செய்கின்றனர்கள் இஸ்ரேல் மக்கள். செங்கடலை பிரித்து மறுகரைக்கு அவர்களை பத்திரமாக கடவுள் அனுப்பி வைக்கின்றார். அது மட்டுமல்ல, காதேஷ் அந்த பாலை நிலத்திலே அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு பத்திரமாக செல்ல வேண்டும் என்பதிலே கடவுள் மிகுந்த கவனமும் அக்கறையும் எடுப்பதை நாம் பார்க்கின்றோம். கடவுள் அவர்களுக்கு சட்டம் கொடுக்கின்றார், கட்டளைகளை மோசே வழி கொடுக்கின்றார். பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே அக்கினி தூணாகவும் இருந்து அவர்களை பாதுகாக்கின்றார். அவர்கள் முன் ஆண்டவருடைய மாட்சியின் மேகம் எப்போதும் வழிகாட்டி கொண்டிருந்தது என்றுதான் நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம். அதாவது அவர்களுக்கு முன்னால் கண்ணுக்கு தெரிந்த எந்த எதிரியும் இல்லை. எல்லா எதிரிகளுடைய குலத்தையும் ஆண்டவர் ஒடுக்கி ஒடுக்கி தன்னுடைய மக்கள், அதனால விவிலியம் சொல்லுகிறது, தன்னுடைய மக்களுக்கு இவ்வளவு நெருக்கமான ஒரு ஆண்டவர் இந்த உலகத்தில் வேறு எந்த இனத்திற்கும் இல்லை என்பது கடவுளை பற்றிய செய்தியாக இருக்கிறது. என்றால் அந்த கடவுள் அவர்களை அவ்வளவு அக்கறையோடு பாதுகாக்கின்றார். கழுகனுடைய ஓமையெல்லாம் அங்குதான் சொல்லப்படுகிறது. தந்தை அந்த அன்பிலே, தந்தையின் அன்பிலே அவர்கள் மகிழ்ந்திருக்க அவர் செய்கின்றார். அவர்கள் பயணம் செய்து வருகின்ற பொழுது மோவாபிய நாட்டிற்குள்ளே வருகின்றார்கள்.
மோவாபிய மன்னன் பார்க்கின்றான், அந்த சிப்போர் என்கிறவருடைய மகன் பாலாக்கு, இவருடைய பெயர் பிலேயாம் அல்லது பாலாம், அரசனுடைய பெயர் பாலாக்கு. அவன் சொல்லுகின்றான், இந்த மக்களை பார்க்கின்ற பொழுது இவர்கள் மாடு ஒரு தோட்டத்தை வேறற பொருட்களை மேய்வது போல இவர்கள் பெருகி வருகின்றார்கள். எனவே இவர்களை நாம் அழித்து ஒழிக்க வேண்டும், இவர்களை போரிட்டு தோற்கடிக்க வேண்டும் என்று திட்டம் போடுகின்றார். ஆனால் அவரோடு இருந்தவர்கள் அறிவுள்ளவர்கள். அதனால தான் ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் மிக முக்கியமானவர்கள். ஆலோசனை கேட்காத பட்சத்தில் தான் நாம் பல நேரத்தில் நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டிய விஷயங்களை செய்கின்ற பொழுது பல நேரம் தோல்வியிலே முடிவது அதனால்தான். இது ஒன்று. ரெண்டாவது, ஆலோசனை வழங்குபவர்களுக்கும் கொஞ்சம் எல்லாம் அறிவு வேணும். அவர்கள் வழங்கக்கூடிய ஆலோசனை மற்றவர்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு உரியதாக இருக்க வேண்டுமே தவிர தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப ஆலோசனை வழங்குவதல்ல. ஆனால் இந்த அரசனுடைய அரண்மனையில் இருந்த அமைச்சர்கள் மிகுந்த அறிவுள்ளவர்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த இனத்தை நாம் சும்மா ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது வெளியிலிருந்து அவர்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் வேலி போல அரண் போட்டு அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்கின்றார். விடுதலை பயணம் நூலிலே 14ஆம் அதிகாரம் 14வது வார்த்தையிலே நாம் வாசிப்பது போல, நீங்கள் அமைதியாக இருங்கள், ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் என்று சொல்லி அவர்களுக்காக போரிட்டு 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 எல்லா மக்களையும் அழித்து ஒதுக்கி அவர்களை முன்னேறி செல்லக்கூடிய அந்த வழி காட்டக்கூடிய ஒரு கடவுள் அவர்களுக்கு இருக்கின்றார். எனவே வெளியிலிருந்து யாரும் எதையும் செய்ய முடியாது. இது ஒரு அழகான பாடம். அதாவது சில நேரத்தில் நீங்க பாருங்க, இரும்பு இருக்கு இல்லையா, எவ்வளவு கடுமையான அல்லது எவ்வளவு கனமான இரும்பாக இருந்தாலும் வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த பாதிப்பும் அந்த இரும்பை அழிவுற செய்யாது. ஆனால் அந்த இரும்பிலிருந்து தோன்றக்கூடிய துரு இரும்பை என்ன செய்யும்? அழிக்கும். அந்த இரும்பு ஒன்றுமில்லாமல் போவதற்கு அந்த இரும்பிலிருந்து தோன்றக்கூடிய துருவே போதுமானது. அதனால தான் வெளியிலிருந்து ஆட்கள் யாரும் வரணும்னு இல்லை. சில நேரத்தில் நம்முடைய ஆலோசனைகளும் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளுமே நாம் முன்னோக்கி செல்வதற்கு இயலாமல் போவதற்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. எனவே தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வெளியிலிருந்து யாரும் இவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் வலுவுள்ள ஒரு கடவுள், பிற இனத்தார் படைக்கலன்களையும் தீரசிலை நம்பி இருக்கின்றார்கள். நாமோ இந்த உலகத்தை ஏன் ஒரு தலையசைப்பால் அழிக்கவில்லை, எல்லாம் வல்ல கடவுளை நம்பி இருக்கிறோம் என்ற அந்த மக்கள் கடவுளை மட்டும் தந்தையாக நம்பி இருக்கின்றார்கள். எனவே அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. கடவுளுடைய அந்த ஆழமான அவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கை வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த தீமையும் எதிர்த்து நிற்கக்கூடிய பலத்தை நமக்கு தருகிறது என்பது உண்மை. அப்போ அரசன் கேட்கிறான், அப்போ என்ன செய்யலாம், இவர்களை எப்படியாவது அழித்து ஒழிக்க வேண்டும், ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ ஒருவர் சொன்னார், நீங்க சபிக்கணும், மந்திரவாதம் செய்யணும், இவர்களுக்கு எதிராக இவர்கள் பெருகி வராமல் இருப்பதற்காக, இவர்கள் அழிந்து போவதற்காக மந்திரவாதம் செய்ய வேண்டும் அல்லது இவர்களை சபிக்க வேண்டும். அப்படியா? அப்ப யார் சபிப்பா? பிலேயாம்னு ஒரு ஆள் அங்கே இருக்கிறார், ஒரு இறைவாக்கினர், அவரை கூப்பிட்டு வருவோம், அவர் சபித்தால் கண்டிப்பாக இந்த மக்களினம் அழிந்து போகும். அப்படியா? சரி, நீங்கள் ஒரு 4-5 பேர் போய் அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு தன்னுடைய அமைச்சர்களை அவர் அங்கே அனுப்புகின்றார். அப்போ பிலேயாம் கடவுளுக்கு உகந்த ஒரு மகன். ஆனால் பிலேயாமை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது அவர் இஸ்ராயேல் இறைவாக்கினர் அல்ல, புற இனத்தாருடைய இறைவாக்கினர். இஸ்ராயேல் மக்களுக்கான இறைவாக்கினர் அல்ல, பிற இனத்தாருடைய இறைவாக்கினர். ஆனால் இஸ்ராயேல் மக்களுடைய கடவுளோடு அவருக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தது. கடவுள் சொல்வதை அவர் கேட்டு நடந்தார். அதனால் கண்களை திறந்து காட்சி கண்டார். நமக்கெல்லாம் கண்ணு 3 நாளே ஒன்றும் தெரியல. அவர் கண்களை திறந்து திருக்காட்சியை பார்த்திருக்கின்றார். அந்த அளவிற்கு வல்லமை வாய்ந்த இறைவாக்கினர். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வருகையை முதலாக முன்னறிவித்ததும் இந்த பிலேயாம் இறைவாக்கினர் தான். யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ராயலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும் என்று இயேசுவினுடைய அந்த வருகையை எண்ணிக்கை நூலிலே தொடக்கத்திலேயே முன்னறிவித்த அந்த பிலேயாம் இறைவாக்கினரை தேடி இவர்கள் வருகின்றார்கள். யாரப்பா நீங்க? நாங்கள் அரசன் அனுப்பி விட்டிருக்கிறான் பாலாக்கு, எங்களுக்கு மக்களுக்கு எதிராக சபிக்க நீங்கள் வரணும். அப்போ அவர் சொன்னார், யாரும் எங்கேருந்து வந்து கூப்பிட்ட உடனே நான் வர முடியாது, எனக்கு ஒரு கடவுள் இருக்கிறார், நான் அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன், அவர் அனுப்பினால் நான் வருகிறேன்.
அவர் அனுப்பினால் நான் வருகிறேன். எத்தனை விஷயங்களை நாம் கடவுளிடத்திலே கேட்டு செய்கின்றோம். பல நேரத்தில் உணர்ச்சி ததும்புகின்ற பொழுது அதிகமான விஷயங்களை நாம் செய்து முடிக்கின்றோம். உணர்ச்சிகள் அதிகரிக்கின்ற பொழுது அறிவு மழுங்குவது உண்மை என்றால், பல நேரத்தில் உணர்ச்சி கொந்தளிப்பிலும் ஆவேசத்திலும் தானே நாம் முடிவுகள் எடுக்கின்றோம். எத்தனை பேர் கடவுளை கேட்டு நாம் ஆலோசனை கேட்டு முடிவெடுக்கின்றோம். மக்களை கேட்கின்றோம், பலரை கேட்கின்றோம், நம்மோடு இருப்பவர்களை கேட்கின்றோம். எல்லாம் முடிந்து ஒன்று நடக்காமல் போன பின்னால் தான் ஆண்டவரே நீரே எங்களுக்கு அடைக்கலம் என்று கடவுளை தேடி வரக்கூடிய ஒரு சூழலில் தானே நாம் இருக்கின்றோம். அப்போ அவர் சொன்னார், நான் கடவுள்கிட்ட கேட்டு பார்க்குறேன், அவர் அனுப்புனா நான் வருவேன். அப்போது கடவுள்கிட்ட இவர் ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் கேட்டார், பாலாம் யார் அது? அது அவங்க பாலாக்கு அரசன் அனுப்பியிருக்கிறான், அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு எதிராக சபிக்கணுமா, என்னை கூப்பிடுறாங்க, நான் என்ன செய்ய? கடவுள் சொன்னார், போகாதே, நீ போகக்கூடாது. அப்படியா, சரி போக மாட்டேன். அவர் வந்து சொன்னார், கடவுள் சொன்னார் போகக்கூடாது, நான் வரமாட்டேன். அதனால் யாரும் கூப்பிட்டா வர வேண்டிய இடத்துல நான் இல்லை, கடவுள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், நான் வரமாட்டேன், நீங்கள் போய் சொல்லுங்க, அவர் வரலன்னு சொல்லுங்க அப்படின்னு திருப்பி விடுறாரு. அரசன்கிட்டே போய் சொன்ன உடனே அவர் அப்படியே சொன்னார், சரி என்னதான் இறைவாக்கினராக இருந்தாலும் உள்ளுக்குள்ள மனிதனுக்கு ஆசை இருக்கும், அதனால் ஆசையை தூண்டுங்க, அவன் என்ன கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்லுங்க. இந்த அமைச்சர்களை விட ஒருபடி மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை அழைத்து அவன் என்ன கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கின்றோம். பொன்னாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், இடமாக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், பொருளாக என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்கின்ற அந்த ஒரு இதய ஆவலை தூண்டுங்கள். அவர்கள் வருகிறார்கள். வந்தவங்க சொல்றாங்க, இப்படி தங்கமா இருந்தாலும் வெள்ளியா இருந்தாலும் என்ன பதவியா இருந்தாலும் கேட்பதை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், அரசர் தயாராக இருக்கின்றார், எனவே நேர் வர வேண்டும். அதாவது அடுத்த கிரேட் ஆபீசர்ஸ் வர்றாங்க, என்ன கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அதாவது ஒருவருடைய விரல் நுனியில் விரும்பக்கூடிய எதுவும் கிடைக்கும் என்கின்ற ஒரு சூழலை அவர்கள் உருவாக்குகின்றார்கள். அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தன் அழிக்கணும்னா அவன் ஆசையை தூண்டினா போதும். நிறைய பேர் அப்படி தான் அழிஞ்சிடும். எப்படி எம்எல்எம் கம்பெனியில் 100 கொடுத்தா 200 கிடைக்கும், 5000 கொடுத்தா 10,000 கிடைக்கும்னு சைலண்டாக உட்காந்துருக்குறோம். அவன் கொண்டு போனான், வெளியே சொன்னால் வைக்க கேடு என்ன செய்கிறோம், பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்கிறோம். நொந்து போய் உட்காரவில்லையா? அதனால ஆசையை தூண்டக்கூடிய நிகழ்வுகளிலே மிக கவனமாக இருக்க வேண்டும், ஆசை வார்த்தைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். அவனுடைய ஆசையை தூண்டுகின்றார்கள். என்ன சொன்ன, என்னதான் இறைவாக்கினர் இருந்தாலும் பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூலில் தானே படிக்குது, ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வேண்டாமா? என்னதான் இறைவாக்கினராக இருந்தாலும் கழுதையிலேயே போகிறது, ஒரு கார் வாங்க வேண்டாமா? அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ஆசையை தூண்டுகின்றார்கள். பதவிகளும் அங்கீகாரமும் கிடைக்க எல்லா வாய்ப்புகளும் உனக்கு இருக்கிறது என்று சொல்லி அவனுடைய ஆசையை தூண்ட தூண்ட அவர் சொன்னார், சரி வெயிட் பண்ணுங்க, நான் மெதுவாக போய் கடவுள்கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு. இப்போ கடவுள்கிட்ட கேட்ட உடனே கடவுள் சொன்னார், நோ, முடியாது. திரும்ப வந்து எப்பா கடவுள் வேண்டான்னு சொல்றாரு, நான் வரல, என்ன விட்டுருங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் சொன்னதெல்லாம் விட எத்தனை மடங்கு வேணாலும் நான் கேட்டு உங்களுக்கு கேட்டு வாங்கி தரோம், அரசன் கண்டிப்பாக தருவான், நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பதற்கு இது போல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வேற கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொன்ன உடனே அவருடைய மனதில் பேராசை குடிகொண்டது. சரி, ஒரு முறை கூட போய் நான் கேட்டு பார்க்குறேன், ஒரு முறை கூட நான் கேட்டு பார்க்குறேன், 10 நவநாள் பூசை கூட நான் வச்சு பார்க்குறேன், 2 தியானத்துக்கு நான் போய் பார்க்குறேன். இப்போ கடவுள் சொல்லியாச்சு வேண்டான், ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், 10 பூசை வச்சு பார்ப்போம், 5 ஜெபமாலை கூட சொல்லி பார்ப்போம், ஒரு நோன்பு இருந்து பார்ப்போம், உபவாசம் இருந்து பார்ப்போம் அப்படின்னு நாம அவர் வேண்டாம் என்று சொன்னாலும் நாம சில காரியங்களை செய்து கடவுள் வேண்டாம் என்று வைக்கக்கூடிய சில காரியங்களை பிடிவாதமாக கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். அதனுடைய பிரச்சனை என்ன, கடவுள் சொல்றார் இந்த கல்யாணம் நடக்காது, கல்யாணம் வேண்டான்னு, ஆனால் அந்த பொண்ணனை சொல்றா, கெட்டுனா இவனைத்தான் கட்டுவேன், அதுக்கு என்ன வேணாலும் நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன். பல எச்சரிக்கைகள் வருகிறது, பல சூழ்நிலைகளிலே பல விதமான அறிவுரைகள் எதுவும் யாராது. ஏன்னா உணர்ச்சி அதிகரிக்கின்ற பொழுது அறிவு மழுங்கும், ஒன்றும் இல்லை உள்ள, கட்டுனா அவனை தான் கட்டுவேன். பிடிவாதமா ஜபமாலை ஜபிச்சு பூசை வச்சு குடும்ப நலனுக்காக நன்றி பூசை எல்லாம் வச்சு முடிச்சு கல்யாணம் பண்ண 3வது மாசமே அங்கே பயங்கரமான சண்டை. இப்போ கடவுள் கொடுத்தது ஒன்று எச்சரிக்கை பொருள்படுத்தாமல் இருக்கின்ற பொழுது அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாகிறது, அந்த பெண் போகக்கூடிய குடும்பத்தினுடைய நிம்மதியும் கேள்விக்குறியாக மாறுகிறது. அப்படி என்றால் இந்த பாலாம் வந்து சொல்றாரு, நான் கடவுள்கிட்ட ஒரு முறை கூட கேட்டு பார்ப்போம், அவர் ஒரு வேளை அனுமதிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, ஆண்டவரே சரியான வாய்ப்பு,
கிடைச்சா இது பயங்கரமான லக்கு, நான் சும்மா போயிட்டு வரேன். எப்படி? நான் சும்மா போயிட்டு வரேன், சும்மா போனால் மட்டும் போதும்னு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு. அப்படியா? சரி போ. அந்த டோனை பாருங்க. சரி போ. என்ன ஆண்டவர், நீ தான் சொல்கிற இல்லை போனேன்னு பிடிவாதமாக இருக்கிற, போ. ஆனால் ஒன்று, நான் சொல்கிறத தவிர வேற ஒன்று நீ பேசக்கூடாது. அது நான் போனால் மட்டும் போதும், நீங்கள் அதுக்கு பெர்மிஷன் கொடுங்க, மீதி எல்லாம் நான் பார்த்துக்கலாம். ஓ, நீங்கள் சொல்கிறத தவிர்த்து ஒரு வார்த்தை என் நாவிலிருந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? பாலாம் அவளோடு செல்வதற்கு சம்மதிக்கின்றார். நான் சொன்னேன், பாலாமை போல இயேசு கிறிஸ்துவனுடைய முன்னறிவிப்பை சொன்ன இறைவாக்கினர் யாரும் இல்லை. பாலாமை போல ஆற்றல் மிக்க இறைவாக்கினர் ஒருவர் இல்லை. அந்த இறைவாக்கினர் கடவுளுக்கு விருப்பமற்ற ஒரு செயலை செய்வதற்கு அவர் முன்னேறி செல்லுகின்றார். ஆனால் எப்போதும் நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி? ஆண்டவரே, நீர் அனுமதிக்காத இடத்திற்கு நான் போகாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும். நீர் விரும்பாத ஒன்றை நான் செய்யாமல் இருக்க எனக்கு ஆற்றல் தாரும். நீர் பேசாத ஒன்றை நான் கேட்காமல் இருக்க எனக்கு உதவி செய்யும். நீர் சொல்லாத ஒன்றை நான் பேசாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கடவுளுடைய குரலை நம்மால் கேட்க முடியும். பல நேரத்தில் கடவுளுக்கு நாம் லஞ்சம் கொடுக்கத்தான் பார்க்கின்றோம். கடவுளுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றோம். அதில் ஆண்டவரே இது இப்படி, அது இப்படி அப்படின்னு நம்முடைய எண்ணங்களை கடவுளுடைய எண்ணங்களாக மாற்றுவதற்கு பலவிதமான தவ முயற்சிகளை மேற்கொண்டு நவநாள் திரு நவநாள்லாம் சொல்லி என்ன செய்கிறோம்? ஜெபித்து கொண்டே இருக்கின்றோம். கடவுள் சொன்னார் போ, ஆனா நான் சொன்னது தவிர வேற எதுவும் பேசக்கூடாது. அதாவது இவர் கடவுளுக்கு விருப்பமில்லாத ஒரு எண்ணத்தோடு லட்சியத்தை நோக்கி செல்லுகின்றார். ஏனென்றால் அவருடைய மனதிற்குள்ளே பேராசை கூடிக்கொண்டிருக்கிறது. தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 9 முதல் இறைவார்த்தை சொல்லுகிறது, பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். இதனால் சிலர் விசுவாசத்தில் நின்று பிறழ்ந்து திரிந்து தங்கள் மேல் துன்பங்களை தாங்களாகவே வருவித்துக் கொண்டார்கள். ஆக பொருளாசை எல்லாவற்றிற்கும் ஆணிவேராக, எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேராக இருக்கிறது என்றால் இவருடைய இதயத்திற்குள்ளே பொருளாசை வருகிறது. எனவே எனக்கு அது வேணும், அங்க போகணும், இதை வாங்கணும், அதை செய்யணும். பல நேரத்தில் வேண்டாம் 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 என்று எச்சரிக்கைகள் வருகிறது. இதைவிட மிக சிறந்தவற்றை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுள் நமக்கு இருந்தாலும், நல்ல வழியை காட்டியிருக்கிறேன் என்று அவரே சொன்னாலும் நான் போகத்தான் செய்வேன், என்னை யாரும் தடுக்க முடியாது என்று சொல்லி பல நேரத்தில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் கடவுளுக்கு எதிராக இருப்பது போல பாலாமும் கழுதை மீது ஏறுகின்றார். கழுதை மீது ஏறி அவர் செல்லுகின்றார். அவருடைய மனசுக்குள்ள முழுவது என்னது? நிறைய பணம் கிடைக்கும், நிறைய செல்வம் கிடைக்கும், நிறைய சொத்து கிடைக்கும், பதவி கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும்னு அந்த உணர்ச்சி ததும்ப அவர் அமர்ந்திருக்கின்றார். கழுதை முன்னோக்கி போகின்ற பொழுது உருவிய வாளோடு ஆண்டவருடைய தூதர் அந்த வழியிலே நின்றார். இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. ஆண்டவருடைய தூதர் உருவிய வாளோடு அங்கே நிற்கின்றார். கழுதை பார்த்தது பாலாமால பார்க்க முடியல. நான் போவே சொன்னேன், பாலாம் திறந்த கண்களோடு காட்சி காணக்கூடியவர். ஆனால் இப்பொழுது அந்த பண ஆசையும் பொருள் ஆசையும் அவர் கடவுளிடமிருந்து பிரிந்து செல்லக்கூடிய அந்த சூழ்நிலையும் கடவுளுக்கு விருப்பமில்லாத செயல் செய்கின்ற பொழுது அவருடைய கண் பூட்டப்பட்டிருக்கிறது. உருவிய வாளோடு ஆண்டவருடைய தூதர் நிற்பதை கழுதை பார்த்து படுத்து கொண்டது. இறங்கினவர் கோபத்தில் ஓங்கி கழுதைக்கு ஒரு அடி போட்டார். என்ன நீ படுத்திருக்கிற, எலும்பு அப்படின்னு. அப்போ இப்போ என்ன செய்யுது? கழுதை மெதுவாக எழும்பி இவர் மேலே ஏறி உட்கார்ந்து கொஞ்சம் தூரம் போனவுடனே திரும்பவும் ஆண்டவருடைய தூதர் அந்த நடு வழியிலே நின்றார். இப்போ என்னாச்சுன்னா அந்த கழுதை மெதுவாக இடது பக்கம் திரும்பி ஒரு வயலில் விழுந்துடுச்சு. விழுந்த உடனே இவருக்கு இடுப்பில் அடிப்பட்டது. இவருக்கு பயங்கரமான கோபம். 2 அடி கொடுத்து திரும்ப அடி கொடுத்து என்ன செய்கிறாரு? எழுப்பி கழுதை கொண்டு வந்து திரும்பவும் ட்ரை பண்ணுறார். எச்சரிக்கைகள் வரும். நீ போகாதே, இது சரியான வழி அல்ல, நீ போகக்கூடிய வழி சரியானதல்ல மகனே என்று சொல்லக்கூடிய ஒரு தாய் பல நேரத்தில் கழுதையாகத்தான் தெரிவார். நீ செய்வது சரியல்ல மகனே, இது உனக்கு தேவையானதல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு தந்தை பல நேரத்தில் கழுதையாகத்தான் தெரிவார்.
இந்த கழுதை கீழே விழுந்தது, இவர் எழும்புறாரு, அடிபட்ட அந்த வேதனையும் கோபமும் சேர்ந்து கழுதைக்கு மீண்டும் 2 அடி போடுறாரு. கழுதையை மீண்டும் எழுப்பி நிறுத்தி மீண்டும் பயணத்தை தொடங்குகின்றார். இப்ப கழுதை போய்கொண்டிருக்கின்ற பொழுது மீண்டும் ஆண்டவருடைய தூதர் அந்த உருவிய வாளோடு நிற்கின்றார். சுவரோட சேர்த்து அந்த உராய்வை ஏற்படுத்தி அவர் காலு அந்த சுவரில் உறைஞ்சி நிற்குது. கால் அடிபட்டாச்சு. இப்போ இவருக்கு பயங்கரமான இருக்கும், கழுதை அப்படியே படுத்துடுச்சு, பிரேக் டவுன் ஆகிடுச்சு, வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அப்போ எத்தனை எச்சரிக்கைகள், 3 எச்சரிக்கை வந்தது. அவருக்கு என்ன எல்லாம் என்னது, அதான் சொல்ல, உணர்ச்சி அதிகரிக்கின்ற பொழுது அறிவு வேலை செய்யாது. அவருக்கு என்ன எல்லாம், பணம் போன உடனே எல்லாம் கிடைக்கும், நமக்கு எல்லா வசதியும் கிடைக்கும் என்கின்ற அந்த எண்ணம் தான் அவருக்கு இருக்கிறதே தவிர என்ன நடக்கிறது என்பதை கண்டுகொள்ள அவர் தவறுகின்றார். அப்போ மீண்டும் அந்த குச்சி எடுத்து கழுதை ஓங்கி அடிச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, உன்னால எனக்கு எவ்வளவு வலி தெரியுமா, எவ்வளவு அவமானம் தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த கழுதை பேசியது. விவிலியம் அழகாக சொல்லுகிறது, கழுதை அவரை பார்த்து கேட்டது, ஏன் என்ன அடிக்கிற, நீ ஏன் என்னை அடிக்கிறாய், நான் மட்டும் திரும்பி போகலன்னா உன் கழுத்தில் இதுக்கு முன்னாடி கத்தி விழுந்திருக்கும். ஆண்டவருடைய தூதர் உருவிய வாளோடு நின்றதை நீர் பார்க்கவில்லையா அப்படின்னு இறைவாக்கினர்கிட்ட கழுதை கேட்குது. சில நேரத்தில் நாமும் நினைக்கிறோம் நமக்கு எல்லாம் தெரியும், எங்களை மிஞ்சினது ஆள் கிடையாது, எங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் ஒரு சிறு குழந்தை சில நேரத்தில் நம்மை அவமானப்படுத்தும் தன்னுடைய கேள்விகளால், அல்லது யாரோ ஒருவர் சம்பந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்மிடத்தில் கேட்கின்ற பொழுது நாம் கூனி குறுகி நிற்க வேண்டிய ஒரு சூழல் வரும். ஆண்டவர் பிலேயாமுடைய கண்களை திறக்கின்றார், உருவிய வாளோடு நின்ற தூதரை அவர் பார்க்கின்றார். அதனாலதான் அவர் நேரே போகின்றார். எச்சரிக்கைகள் வந்த பின்னாலும், விழுந்து எழுந்த பின்னாலும், எல்லா தூசியும் உதறி தள்ளிவிட்டு எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு வெளியில காட்டுறதுக்காக மீண்டும் மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்றார். அப்படி என்றால் நவநாள் சொல்லுகின்றேன், ஜெபமாலை சொல்லுகின்றேன், நான் 3 மாதத்திலே விவிலியத்தை வாசித்து முடிக்கிறேன், நான் கேட்டதெல்லாம் எப்படியும் கிடைக்கணுங்கிற அந்த உறுதியோடு எச்சரிக்கைகளை பொருள்படுத்தாமல், பின்விளைவுகளை பொருள்படுத்தாமல், நான் நினைச்சது மட்டும் நடந்தா போதும், பையன் கப்பலுக்கு போனா போதும், கடவுள் பல எச்சரிக்கை கொடுக்கிறார், இவன் கப்பல் வேலைக்கு இவனுக்கு லாயக்கில்லை, இவன் வேற ஒரு வேலைக்கு போகட்டும், இவன் கப்பலில் போனா கஷ்டப்படுவான்னு பல எச்சரிக்கை வருகிறது. ஆனா அம்மா பிடிவாதமா சொல்லு, நீ போனா கப்பல்ல தான் போகணும். ஆனால் கப்பல் மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணும் நிறைய கிடைக்கும், பணமும், அதனால போனா கப்பலில் தான் போகணும். அவன் போனா எங்க போனா 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு. ஆனால் அதே கப்பலில் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் வாங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஆஃபீஸர்லாம் இருக்கிறாங்க. இவனும் கப்பல் வேலை தான். இப்போ கல்யாணத்துக்கு அன்னைக்கு பையனுக்கு என்ன வேலை, அவர் கப்பலில் வேலை செய்கிறாரு. கடவுள் விரும்பாத செயல்பாடுகளை நாம் செய்யாமல் இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமானது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில். அதான் மற்றவர்களிடமிருந்து நம்மை பிரித்து காட்டுகிறார். நமக்கு ஒரு கடவுள் இருக்கின்றார், அன்றாடம் நம்மை வழிநடத்துகிறார். எரேமியா 29:11 சொல்லப்படுவது போல, உனக்காக நான் வகுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் நல்வாழ்விற்கான திட்டங்களை அன்றி அழிவிற்கான திட்டங்கள் அல்ல. அப்போ அந்த கடவுளை நான் நம்புகிறேன் என்றால் அவருடைய திட்டத்திற்கு ஏற்றவாறு நான் இருக்க வேண்டும். அப்போ இவர் விழுந்து எழும்புகின்றார். இவருடைய நோக்கமெல்லாம் அந்த பதவி, அந்த பொறுப்பு, அந்த அரசன் கொடுத்த வாக்குறுதியிலே இருப்பதால் கடவுளுடைய தூதரை அவர் கண்டுகொள்ள தவறுகின்றார். நாம் செல்லக்கூடிய வழி சரியானதில்லை என்று பல நேரத்தில் கழுதைகள் குறுக்கே நிற்கிறது. நாம் கழுதையை போட்டு அடித்து கொண்டிருக்கின்றோம். மனைவி அடித்து பயனில்லை, நீ போகக்கூடிய வழி சரியல்ல, நீ குடிக்காதே, ஒழுங்காக வேலைக்கு செல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு கழுதையாக குறுக்கே நிற்கிறார். இவன் மட்டும் செத்துட்டானா நான் நிம்மதியாக இருப்பேன் சொல்லக்கூடிய கணவர் இருக்கின்றார். மனைவியை போட்டு அடிக்கிறாரு, மனைவி கழுதையாக தெரிகின்றார். அது மட்டுமல்ல, ஆடம்பரமாக கணவனுடைய பணத்தை எல்லாம் செலவழித்து குடும்பத்திலே முன்னேற்றத்தை காணாமல் கடன் வாங்கி ஆடம்பர செலவு செய்யக்கூடிய ஒரு மனைவி கழுதையாக குறுக்கே நிற்கின்றார். அந்த கணவன் அவருக்கு கழுதையாக குறுக்கே நிற்கின்றான். கணவன் சொல்லுகின்றார், நீ போற வழி சரியில்லை, கொஞ்சம் பணத்தை சேமிச்சு வச்சுக்கோ. அதெல்லாம் எனக்கு தெரியும். பிள்ளைகள்கிட்ட சொல்றாங்க, டேய் அப்பா சொல்றதில்ல, நான் சொல்றதான் நீங்க செய்யணும். அப்ப கணவனை அடித்து பயனில்லை. மக்களை, பெற்றோரை, குருக்களை, வழிகாட்டிகளை, பெரியவர்களை அடித்து பயனில்லை. வழிகாட்டுதல்கள் வருகின்ற பொழுது, எச்சரிக்கைகள் வருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்குரிய மனப்பக்குவம் நமக்கு தெரிய வேண்டும். அதாவது நீ போற வழி சரியில்லை என்று ஒருவர் சொன்னால் சுய ஆய்வு செய்ய வேண்டும். நான் போகிற வழி சரிதானா? எனவேதான் குருக்களையோ அல்லது பெரியவர்களையோ ஆசிரியர்களையோ வழிகாட்டிகளையோ பெற்றோரையோ யாரையும் கழுதை என்று நினைத்து அடிப்பதால் எந்த பயனும் இல்லை. இப்பொழுது
பல நேரத்தில் நாம் செய்வது போலத்தான் அவரும் செய்தார். மீண்டும் எழும்பினார், தூதரை பார்த்தார். அப்படியா, நான் போக மாட்டேன், நான் இனி போக மாட்டேன் அப்படின்னு தூதர்கிட்ட சொல்லிட்டு அவர் திரும்ப அந்த வழியில தான் போனார். நிறைய பேர் சொல்றோம் இல்லையா, நான் செய்ய மாட்டேன், ஆனால் செய்யறது அதே வேலையை தான். அவர் முடிவெடுத்தார், நான் போக மாட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர்னு சொல்லிட்டு அவர் மீண்டும் அதே வழியில் தான் செல்லுகின்றார். கண்கள் அவருக்கு மூடப்பட்டிருந்தது, கண்கள் திறக்கப்படவில்லை. அவர் மீண்டும் அதே வழியிலே செல்லுகின்ற பொழுது பல சூழ்நிலைகளில் அவர் துன்பத்திற்கு உள்ளாகின்றார். அதனால தான் போகக்கூடிய வழி சரியில்லை, இந்த தொடர்பு சரியில்லை, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தவறாக இருக்கிறது, இந்த தீர்மானம் தவறாக இருக்கிறது, நீங்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி, நீங்கள் மற்றவர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய வஞ்சகம் சரியல்ல, தவறாக இருக்கிறது, இந்த பயணம் சரியல்ல, முறையற்ற தொடர்புகள் சரியல்ல, தவறான நட்பு சரியல்ல, குடி கஞ்சா போதை பழக்கம் சரியல்ல, இதனால் எத்தனை பேர் கஷ்டப்படுகிறார்கள். விம்மி விம்மி நெருப்பு தேயிலே நீந்தி கஷ்டப்படக்கூடிய நம்முடைய குடும்பத்தினர்கள் நம்முடைய இல்லங்களிலே இல்லையா? பிள்ளைகள் சொல்லுகின்றார்கள், ஃபாதர், அப்பாவும் அம்மாவும் டைவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க, எங்களுக்கு அப்பாவும் வேணும் அம்மாவும் வேணும். நான் சந்தித்த ஏராளமான குழந்தைகள் சொல்லக்கூடிய போது, எங்களுக்கு அப்பாவும் வேணும் அம்மாவும் வேணும். அப்போ நம்முடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக கணவனும் மனைவியும் சண்டை போட்டுட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு போனீங்கன்னா பாதிக்கப்படுவது பிள்ளைகள். அது என்றைக்கு நமக்கு புரிய போகிறது? அந்த பிள்ளைகளுடைய மனக்காயங்கள் அவன் சாவது வரையிலும் மாறாது. நம்ம சந்தோஷமா இன்னொரு திருமணம் செய்து கொண்டு நாம் போய்கொண்டே இருப்போம். ஆனால் நம் வழியாக வந்த குழந்தைகள் அவன் வாழ்நாள் முழுவதும் இந்த காயத்தோடு தான் இருக்கின்றனர். அப்பாவும் அம்மாவும் சண்டை போடும்போது பாத்ரூமுக்குள்ள போய் பைப்பை திறந்து விட்டுட்டு ஓன்னு கத்தி அழக்கூடிய குழந்தைகள் எனக்கு தெரியும். அதாவது ஒன்றும் பண்ண முடியல, அந்த பிள்ளை ஓடி போய் அம்மா காலில் விழுது, அம்மா அம்மா சண்டை போடாதீங்க அம்மா, அப்பா காலில் விழுது, அப்பா அப்பா சண்டை போடாதீங்க அப்பா. அவனுக்கு தாங்க முடியல, அந்த கழிவறைக்குள்ளே போய் சுவரில் தலையை போட்டு அடிக்கிறான். போகிற வழி சரியில்லை என்று தெரிந்தும், இதனால் எத்தனையோ பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்று தெரிந்தும் பிடிவாதமாக நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்மை சார்ந்தவர்களுக்கு பல கட்டத்தில் வேதனைகளாகத்தான் வருகிறது. பல குழந்தைகள் சிறு வயதிலே மனக்காயத்தோடு இருந்து அவர்கள் குற்றவாளிகளாக மாறுவதற்கும், பொய் சொல்பவர்களாக, தாழ்வு மனப்பான்மை உடையவர்களாக, மற்றவர்களை நேருக்கு நேர் சந்திக்க முடியாதவர்களாக மாறுவதற்கும் இது ஒரு காரணம். எனவே பெற்றோர்களே, கண்கள் திறக்கப்படட்டும். கணவன் மனைவியரே, உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். உருவிய வாளோடு நிற்கக்கூடிய தூதரை பிலேயாம் பார்த்தது போல நீங்களும் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் கழுதைகள் பார்க்கும், உங்களுக்கு அடி நிச்சயம். அதை மறக்கவே கூடாது. அப்படி என்றால் இவர் அங்கே செல்லுகின்றார். அரசன் நிறைய அந்த ரூமை திறந்து காட்டுறாரு. இவ்வளவு பொருள் உனக்கு தான் இருக்குது, எண்ணாகம் 22-31 வரைக்கும் இருக்கேன், வாசிங்க வீட்டில் போய், எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்யணும்? நீ வா, இந்த மலைக்கு மேலே போய் இவங்களை சபிக்கணும், மலைக்கு மேலே போய் சபிக்கணும். அப்படியா, சரி வாங்க பலி செலுத்த போவோம். எப்படி பலி செலுத்த போவோம்? தீமை செய்ய போகிறது, தீமை செய்வதற்கு அதற்கு முன்னால் ஒரு பலி, கடவுளுக்கு ஒரு பலி. இப்போ திருப்பலியிலே வந்து முணுமுணுத்துட்டு போனாலும் இதுதான் நடக்கிறது. நம்ம வந்தது திருப்பலிக்கு, ஆனால் முணுமுணுத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது கடவுளுக்கு எதிராக செல்லுகணும். அப்போ பலி செலுத்தப்படுகிறது. பலி செலுத்தி கொண்டு அந்த முதல் மலை மேல் ஏறுகின்றார். அந்த இஸ்ராயல் மக்களை சபிப்பதற்கு பதிலாக, நான் சொன்னேன் இல்லையா, கடவுளால் வேலியாகவே காக்கப்பட்ட ஒரு மக்களினத்தை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த வாயிலிருந்து ஆசி மொழிகள் வருகிறது. அரசனுக்கு கோபம் வருகிறது. 2வது முறையும் கூட்டிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் பொருட்களை எல்லாம் காட்டுறாரு. இதெல்லாம் உனக்கு தான்ப்பா, நீ போகும்போது எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்பவும் மேலே ஏறி சபிக்க, அவர்களை பார்த்து சபிக்க கைகளை விரித்து வாயை திறந்த பொழுது நாவிலிருந்து மீண்டும் ஆசி மொழிகள் வருகிறது. 3வது முறையும் ஆசி மொழிகள் தான் வருகிறது. அவரால் சபிக்க முடியவில்லை. இப்பொழுது அரசனுக்கு கோபம் வருகிறது. அரசனுக்கு கோபம் வந்தோடனே, இதெல்லாம் உனக்கு தான் வச்சிருந்தேன், இனி உனக்கு கிடையாதுன்னு சொன்ன உடனே இவருக்கு சோகம் வருகிறது. இந்த பேராசை அவரை தூண்டி எரிய வைக்கிறது. இப்போ அவர் சொல்றாரு, இந்த மக்கள் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள், இவர்களை அழிப்பதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. என்ன தெரியுமா? கடவுளுக்கு எதிராக இவர்களை திருப்பி விட்டால் போதும். அதாவது 1வது கட்டளை, கடவுளுக்கு எதிராக இவளை திருப்பி விட்டால் போதும். 2வது 6வது கட்டளைக்கு எதிராக, விபச்சாரத்திற்கு எதிராக அல்லது விபச்சாரம் செய்வதற்கு இவளை தூண்டிவிட்டால் போதும், அவர்கள் தாங்களாகவே அழிந்து போவார்கள். அன்புமிக்கவர்களே, நாம் வாசிக்கின்ற பொழுது வேதனையாக இருக்கும். என்ன நடந்தது தெரியுமா? அதாவது பண ஆசை கொண்டு, பேராசை கொண்டு கடவுளுடைய மக்களினத்திற்கு எதிராக ஒரு பொய்யை சொல்லி
மக்களை கடவுளிடமிருந்து திருப்பி, எப்படி நீங்க வழிபடக்கூடிய உங்க கடவுளுடைய திருவிழா கொண்டாடும் போது இந்த இஸ்ராயல் மக்களையும் கூப்பிடுங்க, சும்மா கூப்பிடுங்க, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், வாங்க போற வழி எப்படி வா, சும்மா ஃப்ரெண்ட்ஸா தானே போறோம், சும்மா தொட்டு நக்கி பாரு, நல்ல டேஸ்டா இருக்கும், நீ குடிக்க ஒன்றும் வேண்டாம். நிறைய பேர் குடி பழகினது எப்படி, தொட்டு நக்கி தான். என்ன இருக்குன்னு உள்ள பார்க்க போன குரூப்பு தான் இன்னைக்கு கஷ்டப்படுறது. சரிதானே? நீங்க சும்மா வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து திருவிழா கொண்டாடுவோம் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுங்க. கூப்பிட்டு அவங்க எல்லாம் திருவிழாவுக்கு வரும்போது அந்த ஆண்களுக்கு குடிக்க கொடுங்க. அடுத்த பிரச்சனை, குடிக்க கொடுங்க. குடிக்க கொடுத்து அவர்கள் மயங்கி இருக்கின்ற பொழுது உங்களுடைய இனத்தில் உள்ள அழகான பெண்களை எல்லாம் அவர்களோடு அனுப்பி வையுங்கள், விபச்சாரம் அங்கே செய்யப்படும். அவ்வாறு 1ஆம் கட்டளைக்கு எதிராக 6ஆம் கட்டளைக்கு எதிராக அவர்கள் செயல்படுகின்ற பொழுது அவர்கள் தாங்களாகவே அழிந்து போவார்கள். கடவுள் அவர்களை விட்டு தானாக விலகி போவார். எந்த குடும்பம், எந்த சமூகம், எந்த பங்கு 1ஆம் கட்டளைக்கு எதிராக 6ஆம் கட்டளைக்கு எதிராக செல்கிறதோ அந்த குடும்பங்களிலிருந்து, அந்த பங்கிலிருந்து, அந்த சமூகத்திலிருந்து ஆண்டவர் தானாக விலகி செல்வார். ஆனால் நீதியுள்ள கடவுள் நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? இந்த ஆலோசனை வழங்கிய அந்த பிலேயாம் இறுதியில், நான் முதலே சொன்னேன் இல்லையா, கடவுள் விரும்பாத ஒரு வழியிலே செல்லுகின்ற பொழுது தானும் அழிவான், தன்னை சேர்ந்தவர்களையும் அவன் அழிப்பான். 26,000 பேர் சாவதற்கு இந்த பிலேயாம் ஒரு காரணமாக இருக்கின்றார். யோசுவா நூலிலே நாம் பார்க்கின்றோம் 13ஆம் அதிகாரம் 22வது வார்த்தையிலே 26,000 பேர் சாவதற்கு இவர் காரணமாக இருக்கின்றார். இறுதியாக இஸ்ராயேலர் இவரையும் கொல்லுகின்றார்கள். என்ன நோக்கத்தோடு அவர் இருந்தார்? அதாவது அவ்வளவு ஆற்றல் மிக்க, அவ்வளவு வல்லமை மிக்க, கடவுளுக்கு நெருக்கமாக இருந்த அந்த ஒரு மனிதன் தன்னுடைய சுய லாபத்திற்காக பேராசையோடு செயல்பட்டதிலிருந்து, அந்த வழியிலிருந்து திரும்பி சென்று எந்த பலனும் கொடுக்க முடியாமல் தான் அழிந்தது மட்டுமல்ல, தன்னை சார்ந்தவர்களையும் அவன் அழித்திருக்கின்றான். எனவே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தவறான வழியில் நடக்கக்கூடிய அனைவருக்கும் கடவுள் சொல்வது, இப்படிப்பட்ட பயணங்கள் செல்லுகின்ற பொழுது, கடவுள் விரும்பாத வழியிலே போகின்ற பொழுது நீயும் வீழ்ச்சியடைவாய், உன்னை சார்ந்தவர்களும் வீழ்ச்சி அடைவார்கள். பல நேரத்தில் தவறு நமக்கு தருவது வீழ்ச்சி. திரும்ப வர வேண்டும், நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், மன்னித்து கடவுளிடமிருந்து மன்னிப்பை பெற்று நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். என்னுடைய நலனுக்காக பூட்டி இருக்கக்கூடிய கதவை நான் எப்படியாவது திறந்துதான் உள்ளே செல்வேன் என்று நான் முண்டியடித்து கொண்டு உள்ளே சென்றேன் என்றால் நான் கடவுளுக்கு விரோதமாக செயல்படுகிறேன். திறந்திருந்தாலும் கவனத்தோடு உள்ளே நுழைவதற்குரிய அருளை நாம் கடவுளிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மூடப்பட்ட கதவெல்லாம் நம்முடைய சுதந்திரத்துக்கு எதிரான கதவுகள் அல்ல, திறந்திருக்கக்கூடிய கதவுகள் எல்லாம் சுதந்திரத்தை தரக்கூடிய கதவுகளும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இளைய சமூகம் இதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். போகக்கூடாத வழியிலே சென்றால் தாங்க இயலாத வீழ்ச்சியை நாம் சந்திக்க வேண்டும். எனவேதான் சிறியவற்றை புறக்கணிப்போர் சிறிது சிறிதாக வீழ்ச்சி அடைவர். சிறியவற்றை புறக்கணிப்போர் சிறிது சிறிதாக வீழ்ச்சி அடைவர். அழுகிய பழம் தானாக விழும். ஆமேன்.